அன்பு நண்பர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களை இந்த பேப்பர் கிராஃப்ட் வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இது பார்த்திங்கன்னா, பேப்பரை பயன்படுத்தி ஒரு வீடு செய்வது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதற்கு நாம் ஒரு சதுர வடிவமான பேப்பரை எடுத்துக்கிறோம். அதை 3 பகுதியாக நம்ம ஃபோல்டு பண்ணிக்கணும். அளவு சரியாக வர்றதுக்காகவே நீங்கள் ஸ்கேல் பயன்படுத்தி மெஷர் பண்ணிக்கோங்க. 3 பகுதியாக இந்த சைடும் சேர்த்து எப்படி ஃபஸ்ட் செஞ்சோமோ அதே போல் ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். 3 பகுதிகளாக வகைப்படுத்திக்கிறோம். இப்போ மேலே ஒரு ஃபோல்டிங். ப்ரெஸ்ஸிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பேப்பர் கிராஃப்டில் ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் கரெக்டாக கிடைக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு முறைக்கு 2-3 முறை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கவனமாக ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த முனையில் 2 பாயிண்ட், இங்கே 1 பாயிண்ட்டுங்கிற மாதிரி இருக்குது. இந்த 1 பாயிண்ட் அப்படி வச்சு எப்படி ஃபோல்ட் பண்ணணும், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வருதா, அதை அப்படி உள்ளே ஃபோல்டு பண்ணிக்கணும். சரிங்களா? நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். அதே போல் இந்த சைடும் பண்ணிக்கிறோம். கூரை செஞ்சு முடிச்சதுக்கு பின்னாடி இந்த ஒரு சதுரப்படி வடிவமான பேப்பர் எடுத்துக்கிறோம். இது வீட்டினுடைய சுற்றுப்பகுதியை செய்கிறதுக்கு மீண்டும் நம்ம எப்படி கூரைக்காக வேண்டி ஃபோல்டு பண்ணணுமோ அதே போல் 3 பகுதியாக நம்ம அதை பிரித்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். கவனிங்க, ஒரு சின்ன மாற்றம் தான் செய்ய போகிறோம் ரெண்டுக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஃபோல்டிங்கெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது பாருங்கள், ஏற்கனவே ஆரஞ்சு கலர் பேப்பரில் பண்ணினது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறோம். அதே போல் தான் இது பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த சைடும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி முடிச்சதுக்கு பின்னாடி இப்போது இதை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ தான் கொஞ்சம் கவனிக்கணும். கூரைக்கு பாதி பண்ணோம், ஓப்பன் பண்ணோம். இந்த சுற்றுச்சுவருக்கு முழுசாக ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், இது ரெண்டையும் ஒன்றா வச்சு, ஒன்று மேலே ஒன்று வச்சு அப்படி உள்ளே தள்ளி வைக்கும்போது நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு வடிவம் கிடைச்சிரும். கவனித்து பாருங்கள். அப்படி ஒன்று மேலே ஒன்று அப்படி வச்சா போதும். ஈஸியாக தான் இருக்கும். இது கஷ்டமாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஃபெவிக்கால் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபெவிக்கால் எடுத்து இந்த சைடில் உள்ளே அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. இப்போது வீட்டுடைய சுற்றுச்சுவர் ரெடி ஆயிடுச்சு, கூரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ டோர் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேப்பர் வெட்டி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த அளவில் நம்ம கட் பண்ணி ஒரு டோர் மாதிரியும் விண்டோ மாதிரியும் வடிவமைச்சுக்கிறோம். ஆப்போசிட் கலர் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் அதுக்கு ஃபெவிக்கால் போட்டு ஒட்டிடுறோம். இதுக்கப்புறம்
இந்த விண்டோ ஒரு பகுதியில் விண்டோ வச்சிங்கன்னா கூட போதும். சின்னதாக வெட்டி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒரு சைடு ஒட்டிக்கலாம். இந்த டோர் திறக்கிற மாதிரி கூட பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபெவிகால் எடுத்துட்டு அந்த சுவற்றின் மேல் பகுதியில் நல்லா அப்ளை பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அந்த ரூஃபை அப்படியே அரேஞ்ச் பண்ணுறோம். தேங்க்யூ.